அது சரி, தனத்துக்கு இப்போ எக்ஸாமா நடந்துகிட்டு இருக்கு. ஆமாண்ணே. நேத்து என்ன எக்ஸாமு? நேத்துக்கு எக்ஸாம் இல்லைண்ணே, என்ட்ரன்ஸ் ட்ரைனிங்காக போயிட்டு வந்தா. என்ட்ரன்ஸ் ட்ரைனிங் எங்க? திருச்செந்தூர்லயா? உன் பொண்ணு என்ன பண்றா ஏது பண்றான்னு சொல்லி பாக்குறது இல்ல? யாரோ ஒரு பையனோட ஊர் சுத்திக்கிட்டு இருக்கு, அது தெரியுமா உனக்கு? என்னென்ன சொல்றீங்க? என்னத்த சொல்றது, வீட்டுல என்ன நடக்குதுன்னே தெரியல. அதானே இது லேட்டா வந்தாளா? டேய் நீ சும்மார. ஆமா மாப்ள, நம்ம பொண்ணு யாரோ ஒரு பையனோட திருச்செந்தூர் போயிட்டு வந்திருக்கா. நல்ல வேலை, எனக்கு தெரிஞ்ச இன்ஸ்பெக்டருங்கிறதுனால எனக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொன்னான். இப்ப என்னென்ன பண்றது? ஆசைப்பட்டு பொம்பளை புள்ளைய பெத்துக்கிட்டா மட்டும் போதாது, ஒரு வயசுக்கு மேல நாம தான் கண்ணில் விளக்கணைய விட்டு பாத்துக்கணும். இல்லனா நாம தான் அசிங்கப்பட்டு நடு தெருவுல நிப்போம். போது மச்சான், அவ படிச்சு கிழிச்சதெல்லாம் வரட்டும் அவள. என்ன மாப்ள நீங்க வேற கோவப்பட்டுக்கிட்டு? ஆத்திரப்படுறதுக்கும் அவசரப்படுறதுக்கும் இது சமயம் இல்ல. ஏன்னா இது நம்ம பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை. நாம அவசரப்பட்டு ஏதாவது செய்ய போய் அது தப்பா தான் முடியும். ஆமா, அவளுக்கு எக்ஸாம் எப்ப முடியுது? இன்னும் ஒரு வாரம் இருக்குண்ணே. முதல்ல எக்ஸாம் முடியட்டும், அப்புறம் பாத்துக்கலாம். அப்ப இதை அப்படியே விட சொல்றீங்களா? இந்த விஷயத்தை பத்தி யாரும் அவகிட்ட தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி காட்டிக்க வேண்டாம். ஆனா அவளை கவனமா வாட்ச் பண்ணுங்க. இப்ப ஏதாவது அவளுக்கு தெரிஞ்சதுன்னா அது அவ படிப்பை தான் பாதிக்கும். பையன் யார் என்னன்னு விசாரிச்சுட்டேன், மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். மாப்ள கவலைப்படாதீங்க, சரியாயிரும். வரேன், பாத்துக்க. தம்பி, ஃப்ரெண்ட்ஸுங்களை கூட சேர்த்துக்கிட்டு ஆத்திரத்தில் எதுவும் தப்பா நடந்துக்காத, பொறுமையா இரு. சொல்லிட்டேன். நேத்து போலீஸ் ஜீப்ல ஏத்தினதும் எப்படி இருந்துச்சு தெரியுமா? செத்தடலாம் போல இருந்துச்சு. அந்த இன்ஸ்பெக்டர் ஒருவேளை ஸ்கூல்ல சொல்லியிருந்தா என் நிலைமை என்ன ஆயிருக்கும்? நைட்டு பூரா என்னால தூங்கவே முடியல. வீட்டுல யாராவது ஏதாவது பேசினா என்ன பத்தியே பேசுற மாதிரி இருக்கு. எக்ஸாம்க்கு என்னால சரியா படிக்க கூட முடியல. பயப்படாதனோ, தப்பா எதுவும் ஆகுது. எக்ஸாம் முடிகிற வரைக்கும் நம்ம மீட் பண்ண வேண்டாம், பேச வேண்டாம். எக்ஸாம் நல்லா எழுது. ஆல் தி பெஸ்ட். வாங்க சார். நான் வந்து தெரியும் சார், வாங்க. அப்பா, சார் பப்ளிக் ப்ராசிக்யூட்டராக இருக்காரு, பேர் விஜயகுமார். வணக்கங்க. வாங்கய்யா, உட்காருங்க சார். லதா சார் என் ஒய்ஃப். வாங்க சார். வணக்கம்மா. சார் என்ன சாப்பிட்றீங்க? டீ காஃபி ஏதாவது? அதெல்லாம் ஒன்றும் வேணாம்ப்பா. என்ன சார், என்ன விஷயம்? பெரியவங்க வந்துருக்கீங்க, எங்கள் ஏரியாவில் ஏதாவது? நேராக விஷயத்துக்கே வரேன். ஜெயாங்கிறது என் தம்பி தான். ஸ்கூலில் படிக்கிற என் தங்கச்சி பொண்ணு பின்னாடி உங்கள் தம்பி சுற்றுறாரு. என்ன சார் சொல்கிறீங்க? இந்த வயசில் பசங்கள்லாம் அப்படிதான், இதெல்லாம் சகஜம்தான். எதுக்கு நான் இவ்வளோ தூரம் உங்கள் வீடு தேடி வந்து இதெல்லாம் சொல்கிறேன்னா, 2 பேரும் வெளியில் சுற்றுற அளவுக்கு வந்துட்டாங்க. 2 நாளைக்கு முன்னாடி 2 பேரும் திருச்செந்தூர் போயிட்டு வந்திருக்காங்க. ஆத்தூர் பாலத்துக்கிட்ட போலீஸில் மாட்டிக்கிட்டாங்க. இதை ஆரம்பத்திலே தடுத்துடணும். நாளைக்கு ஏதாவது பிரச்சனைனா 2 குடும்பத்துக்கும் நல்லதில்லை. எல்லாரும் அசிங்கப்பட்டு நிற்கிறத விட முதல்லையே திருத்திட்டோம்னா நல்லது. உங்களுக்கு தெரியாத விஷயம் ஒன்றும் இல்லை, ஏதோ பெரியவங்களை பார்த்து சொல்லணும்னு தோணுச்சு, அவ்வளோதான். வீடு தேடிதான் சொல்கிறீங்க, என் தம்பியை கண்டிச்சு வைக்கிறேன் சார். இனிமேல் எந்த தப்பும் நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன். ரொம்ப நன்றி தம்பி, நான் வரேன். வாங்க சார். வரேம்மா, வரேன். இல்லை ஜெயா, எல்லாத்தையும் டீ சொல்லு.
அண்ணே 6 டீ. என்ன தம்பி இன்னைக்கு கடைசி நாள் கரெக்டாக வந்துட்டீங்களே. முதல்ல உங்க கையில் ஏதாவது உள்ளது பிரச்சனை சொல்லுங்க, நாங்கள் வேணா கிளம்பிடுறோம். ஆமாம் போச்சுன்னா போக போகிறீங்க. இவனுக்குலாம் ஒர்க் அவுட் ஆகுது, நமக்கு ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. அதுக்கெல்லாம் ஒரு உழைக்கணும் மாப்ள. ஏய் தனோ, இன்னைக்கு கடைசி நாள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து எங்கேயாவது சாப்பிடலாம். சரி. எங்க போலாம்? எல்லாரும் சுகம் ஹோட்டல் போலாம். போலாம் போலாம். சுகம் ஹோட்டல் தானே போகிறோம். ஏதாவது கம்ப்யூட்டர் கோர்ஸ் ஜாயின் கேவலம் பாக்கெட்லாம் கை விடுற வேலை வச்சுக்காத. பில்லு கொடுக்காம கைண்டி விட்டு போயிட்டான். எது வேணாலும் சாப்பிடு, பில்லு நான் கொடுக்குறேன். எங்களுக்குன்னா பில் கொடுக்காம போயிடுவேன், அவங்களுக்குன்னா எது வேணாலும் சாப்பிடா. நீயே சாப்பிட்ற மாப்பிள்ள. சரி மாப்பிள்ள, அப்புறம் பார்ப்போம். மேலே வந்து சாப்பிட்டு போங்களே. எதுக்குல அவங்களுக்கு பில்லை கொடுத்துட்டு எங்களை கொத்துட்டு போகிறதுக்கா? போகல, வா மாப்பிள்ள போகலாம். அவன் பேச்சை கேட்டு பர்சுக்குள்ள. ஏய் மாப்ள, டேய் விளையாடு மாப்ள. ஏய் பர்சுக்குள்ள. ஏற்கனவே உன்னால் போட்டது போதும், பில்லை கொடுத்த பிறகு பரிசு தரோம். என்ன வாங்கல, வாங்க போகலாம். போல இல்லை ஏசியில் உட்காரலாம், வாங்கல. ஓசி தானே, ஏசிக்கே போகலாம். இல்லை போன வந்து திரும்ப உள்ள எங்கள் அண்ணன் அண்ணன் தானே. இங்கே கோழி நல்லா இருக்கும், சாப்பிடு. ஓ சரிக்காரா, இதுக்கு அவங்க அண்ணன் தானே பே பண்ணோம். ஐயோ, அந்த டேபிள் உட்காரலாம். ஆமாப்ல. மாப்பிள்ள என்ன வேணும்னாலும் சாப்பிடுங்களேன், இன்னைக்கு மாப்பிள்ள ட்ரீட் தான். என்ன வேணும் சொல்லுங்கள் சார். 6 செட் பரோட்டா, 3 சிக்கன் கிரேவி, 2 சிக்கன் ரோலு. அப்புறம் அந்த டேபிளுங்க சேர்த்து நாங்களே பில் பே பண்ணுறோம். ஓகே சார். என்னடி பண்ற? உங்க பசிக்கு ஏன் யாரையா? சாப்பிடு சாப்பிடு. சாப்பிடுங்க, கை கழுவிட்டு வரேன். மாப்பிள்ள எதிர் டேபிள் ஒரு சீட்டு காலியாவது பாரு. இவனு கிளம்பிடுவானே, 1/2 மணி நேரம் கை கழுவான் பாரு. 1/2 மணி நேரம்ண்ணா, ரேக அழிகிற வரைக்கும் கை கழுவான் பாரு. எக்ஸாம் எப்படி எழுதியிருக்க? ரொம்ப நல்லா எழுதிருக்கேன். ஸ்கூல் வேறு முடிஞ்சிருச்சு, இனிமேல் உன்னை எப்படி பார்க்க போகிறேனே தெரியல தானோ. ஏய் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் கம்ப்யூட்டர் கோர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கோம். இனிமே தான் நம்ம தினமும் பார்க்க போகிறோம். நெசமாக தான் சொல்கிறியா தானோ? ஏய் சத்தியமா, உன்னை பார்க்கறதுக்காக தான் நான் கம்ப்யூட்டர் கோர்ஸே ஜாயின் பண்ணியிருக்கேன். வரேன். என்ன போயிட்டான் உட்காரு, இதுக்கு தான் பர்ஸை முதல்ல எடுத்தோம். இல்லை இல்லை, அவன் எப்படியா இருந்தாலும் இங்கே தான் வருவான். நல்லா எடுத்துட்ட போல. இந்த மாப்பிள இந்தா 780 1 ரூபா தானே இருக்கு. மறுபடியுமா? வா வா. யாரது? என் தம்பி. இதோட டிக்ஸும் கொடுத்துடலாம்ல. பில்லு எங்க கோழியை காணோம். வாழ ரொம்ப தேங்க்ஸ்ல. வாடி, எக்ஸாம் நல்லா எழுதினியா? நல்லா எழுதிருக்கேம்மா. டிஃபன் எடுத்து வச்சிருக்கேன், சாப்பிட்டுட்டு யூனிஃபார்மை மாத்திட்டு சீக்கிரமா கிளம்பு. எங்கம்மா போறோம்? சுந்தர், சர்டிபிகேட்லாம் எடுத்து வச்சுக்கோ.